இன்னைக்கு நாலு 1:08 லேட்டாக இருந்துச்ச காரணத்தினால எனக்கு காலைல சாப்பாடு இல்லை. பிகாஸ் லீவ் நாள் நான் எப்போவுமே அம்மானத்தில் தான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு நான் நல்லா படுத்து தூங்கிட்டேங்கிற காரணத்தினால காலைல எழுந்துச்சு ஒரு மனமான காஃபியை மட்டும் போட்டுட்டு வீட்டில் நிறைய வேலைகள் இருந்த காரணத்தினால டப்பு டிப்புன்னு அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு சோது செட்டிங் கழுவியாச்சு. பிகாஸ் அப்போ தான் நம்மளால் லஞ்ச் பண்ண முடியும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு ஒரு மாம்பழத்து மேலே ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு மாம்பழத்தை சாப்பிடலாம். தோலோட சாப்பிட்றதோ தோலை பீல் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோலை பீல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆம்லா ப்ளஸ் ஜிஞ்சர் போட்டு ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு நம்ம நல்லா சாப்பிடணும்ல, சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுக்கு அந்த ஜூஸ் குடித்தேன். ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மதியானம் சாப்பாடுக்கு குருமா குழம்பு ப்ளஸ் அவுச்ச முடியை சாப்பிட்டு ஒரு நாப்பையும் போட்டு சாயங்காலம் இருந்துச்சு ஒரு மனமான காஃபியை போட்டால் லைட்டாக வயிறு பச்சமாக இருந்துச்சு. ஓகே, காலையில் வெட்டின மாம்பழத்தை மீதி இருந்ததில் அதையும் சாப்பிடுவோம் சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட 3 மாம்பழம் வெட்டியிருந்தேன். ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று தான் காமிச்சாங்க. அந்த மாம்பழத்தை ஒன்று சாப்பிட்டுட்டு வேறு மதியானம் சாப்பிட்ட பிளேட்டு சாயங்காலம் காஃபி குடித்த பால் டம்ளரு பால் சட்டி எல்லாத்தையும் இருந்துச்சு அதையும் கழுவிட்டு ப்ரோட்டீன் சாப்பிடுவோம் சொல்லிட்டு சப்பாத்தி. எனக்கு ஜென்ரலாகவே சப்பாத்தி பிடிக்காது. சப்பாத்தியில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து சப்பாத்தி எடுத்திருந்தேன். சப்பாத்தி ப்ளஸ் குருமா சாப்பிட்டுட்டு நாளை காலைல சீக்கிரமாக எதிக்கணும். பிகாஸ் நாளை காலை நமக்கு சாப்பாடு அம்மாவனவும் நாளை காலையாச்சும் நம்ம அம்மாவனத்தில் சாப்பிடுங்கிற காரணத்தில் இன்றைக்கி சீக்கிரமாக தூங்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தால் பார்க்கடா பைசன் கீழ்